Good morning students. Today we are going to see about modern trends in taxonomy. Taxonomy now accept that morphology characters alone should not be considered in systematic classification of plants. ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு மார்ஃபாலஜி கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கூடாது, வெளிப்புற பண்புகள், தாவரத்தோட வெளிப்புற பண்புகள் மட்டும் எடுத்துக்கூடாது, மற்ற டிசிப்ளின்ஸ் ஆஃப் சயின்சஸ் கூட எடுத்து நம்ம கேரக்டரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. த கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் டாக்ஸானமி இஸ் பாசிபிள் எப்போ நம்ம முழுவதுமாக ஒரு தாவரத்தோட பண்புகள் எப்போ தெரிய வரும்னா, we have to take the different various principles of science சொல்லும்போது லைக் சைட்டாலஜி, அப்போ செல்கள் பற்றி, ஓகே, அதோட நேச்சர் பற்றி, ஜெனடிக்ஸ், தாவரத்தோட ஜீன்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், அனாட்டமி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் ஆர்கன்ஸை பற்றி தெரியணும், ஃபிசியாலஜி, அதோட ஃபங்க்ஷன்ஸ், ஒவ்வொரு பிளான்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், எந்த ஏரியாவில் எந்த பார்த்தோன்னா ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பிளான்ட்டோட தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்டடி ஆஃப் எம்ப்ரியோ, தட் இஸ் கால்ட் எம்ப்ரியாலஜி. ஈகாலஜி, எந்த என்விரான்மெண்ட், எந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எந்த இடத்துல இருக்குது, அந்த எந்த அட்மாஸ்பியர், எந்த என்விரான்மெண்ட் எந்த சூழ்நிலையில் அந்த தாவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணும். பேலினாலஜி, ஸ்டடி ஆஃப் ஸ்டாமன்ஸ், ஓகே. அடுத்தது பயோகெமிஸ்ட்ரி, தட் இஸ் கெமிக்கல் நேச்சர் ஆஃப் த பிளான்ஸ், மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். நியூமெரிக்கல் டாக்ஸானமி, வாட் ஆர் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸ். ஒவ்வொரு தாவரோட அதோட கேரக்டர்ஸ் எடுத்துக்கணும், நியூமெரிக்கல் டாக்ஸானமி சொல்லுவாங்க. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் கெட் த இன்னுமரல் நம்பர் ஆஃப் டேட்டாஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதனால ஒரு தாவரத்தோட ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸோட கம்ப்ளீட் நாலேஜ் டாக்ஸானமி மூலம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கிற நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு சில கேரக்டர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, சில பண்புகள் பற்றி உங்களுக்கு தாவரத்தோட முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, அதாவது கீமோ டாக்ஸானமி, ஓகே, வேதிமுறை வகைப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வேரியஸ் மெடிசன்ஸ், ஸ்பைசஸ் and preservatives obtained from plants have drawn the attention of taxonomists, okay. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாவரங்களிலிருந்து பெறப்பட்ட பல்வேறு மருந்து பொருட்கள் சொல்லலாம், இல்லை வாசனை பொருட்கள் சொல்லலாம், இல்லை பதப்படுத்தப்பட்ட பாதுகாக்கும் உதவும் வேதிப்பொருட்கள் போன்றவற்றை தாவரங்களிலிருந்து வேதித்தன்மை கிடைப்பது தெரிய வந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ we have to get more number of details from the plants only. Second one is Chemo Taxonomy, that is study of various chemicals available in plants helps in to solve certain taxonomy problems. ஸோ தாவரங்கள் கிடைக்கப்பெறும் பல்வேறு வேதிப்பொருட்கள் சில வகைப்பாட்டு சிக்கல்கள் தீர்க்க உதவுன்னு சொல்கிறாங்க. டு சால்வ் சர்டன் டாக்ஸானமி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீமோ டாக்ஸானமி இஸ் அ சயின்டிஃபிக் அப்ரோச் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் பயோகெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சில அப்ரோச் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. உயிர் வேதியியல் கூறுகளின் அடிப்படையில் தாவரங்கள் வகைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. As proteins are more closely controlled by genes and less subjected to natural selections, it has been used at the hierarchical levels of classification starting from the rank of variety up to the rank of division in plants. ஸோ புரதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ப்ரோட்டீன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புரதங்கள் அதிகமான ஜீன்களை கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்க, ஓகே. இயற்கை தேர்வுக்கு அதாவது நேச்சுரல் செலெக்ஷன்ஸ்க்கு இது பார்த்தோன்னா உட்படுபவைன்னு சொல்கிறாங்க, ஓகே. இட் இஸ் லெஸ் சப்ஜெக்டட் டு நேச்சுரல் செலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அரிதாக தான் உட்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாவர வகைப்பாடு அனைத்து படிநிலையும் பயன்படுத்தப்படுகின்றன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏரிக்கல் லெவல் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், கிங்டம்லேருந்து ஸ்பீஷியஸ். ஸோ ஒரு தாவரத்தை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு கிங்டம்லேருந்து ஸ்பீஷியஸ் வரைக்கும் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறீங்க. அப்புறம் தாவர வகைப்பாடு அனைத்து படிநிலைகளையும் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப் டு ரேங்க் ஆஃப் டிவிஷன் இன் பிளான்ட்ஸ். Proteins, amino acids, nucleic acid, peptides, etc. are some of the most studied chemicals in Chemo Taxonomy. ஸோ கெமிக்கல் நேச்சர் சொல்லும்போது எதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிளான்ஸோட கிளாஸிஃபிகேஷனில் ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் பெப்டைட்ஸ், ஓகே. The chemical characters can be divided into 3 main categories கொடுத்துருக்காங்க. Easily visible characters like starch, grain, silica, etc. எளிதாக காணக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது எளிதாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் கிரெயின்ஸ் அண்ட் சிலிக்கா. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிழங்கு வகை தாவரத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கும், இல்லை சிலியா இருக்கும், நம்ம விசிபிளாக தெரியும். ஆஸ் வெல் அஸ் கேரக்டர்ஸ் டிடெக்ட் பை கெமிக்கல் டெஸ்ட். கெமிக்கல் டெஸ்ட் மூலமாக ரசாயன சோதனை மூலமாக எப்படின்னா கண்டறியலாம்னா ஃபினாலிக் டெஸ்ட் பண்ணலாம், ஆயில் டெஸ்ட், ஃபேட் டெஸ்ட், வேக்சஸ். ஸோ இது மூலம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தாவரத்தோட பண்புகளை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரோட்டீன் டெஸ்ட் கூட பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த மெயின் கேட்டகரிஸ் விச் இஸ் வி ஆர் கோயிங் டு சே அபவுட் த கெமிக்கல் கேரக்டர்ஸ், ஓகே. வேதியியல் பண்புகள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், எய்ம்ஸ் ஆஃப் கீமோ டாக்ஸானமி. வாட் இஸ் த எய்ம் அப்படின்னு சொல்வது, டு டெவலப் டாக்ஸானமிக் கேரக்டர்ஸ் which may improve existing system of plant classifications. தற்போதைய வகைப்பாட்டு பண்புகளை உருவாக்கத்துக்கு முக்கியமாக இதுதான்.
இப்போ இருக்கிற நவீன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களோட பண்புகள் அதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டாக்ஸானமிக் aim of classification is very important சொல்லியிருக்காங்க. existing system of classifications கொடுத்துருக்காங்க. ஓகே, to improve present day knowledge of phylogeny of plants கொடுத்துருக்காங்க. தாவரங்கள் பற்றி தற்போது இனப்பரிணாம அறிவை நம்ம மேம்படுத்திக்கணும், அதோட எவல்யூஷனரி கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும், எவல்யூஷன் ரிலேஷன்ஸ் ஆஃப் ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் அதோட பரிணாம கோட்பாடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டு இம்ப்ரூவ் த present day knowledge of phylogeny of plants, these are the two aims of classification based on Chemo Taxonomy. And next we are going to see about biosystematics. So systematic arrangement of plants is called biosystematic. Or plants systematic arrange பண்ணனும், பரிசோதனை பண்ணனும்னு சொல்றாங்க. So biosystematic is an experimental, okay, ecological and cytotaxonomy கொடுத்திருக்காங்க. சுற்றுச்சூழல் மற்றும் செல்லியன் வகைப்பாடு மூலமாக நம்ம வந்து இந்த plants systematic arrange பண்ணனும், through which life forms are studied and their relationships are defined. ஸோ உயிரின வகைகளை வந்து ஆய்வு செய்யப்படணும். அது மட்டும் இல்லாமல் அவற்றுக்கிடையே இனப்பரிணாம நிலை எப்படி இருக்குது அதை வந்து பார்த்தோன்னா உரிய முறையில் வகைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க, இல்லை வரையறுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஒன் ஆர்கனிசம் ஆஃப் ஒன் பிளான்ஸ் டு அனதர் பிளான்ஸ் அண்ட் வி ஹவ் டு ஸ்டடி அபவுட் த ecological characters, okay, as well as environmental characters between one plants and another plants. The biosystematic வந்து யார் வந்து இந்த நேம் கொடுத்துருக்காங்க, யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா, that is Camp and Gairy in 1943. So biosystematic is many authors feel that biosystematic is closer to cytogenetics. எதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சைட்டோஜெனடிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலையோட தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. செல்களோட தொடர்புடையது, அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைகளோட தொடர்புடையது, அதாவது ஈக்காலஜியோட தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மச் இம்பார்ட்டன்ஸ் கிவன் நாட் டு கிளாஸிஃபிகேஷன் பட் டு எவல்யூஷன்ஸ். வகைப்பாட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்து நம்ம தாவரத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணக்கூடாது. அதோட முக்கியத்துவம் எதுனா பரிணாமத்திற்கு, அந்த தாவரத்தோட பரிணாமத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கிளாஸிஃபிகேஷன் ஒன்லி பேஸ்ட் அப்பான் வாட் எவல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த எய்ம்ஸ் ஆஃப் biosystematics அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டு டீலிமிட் நேச்சுரலி அக்கரிங் பயோட்டிக் கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷியஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு பிளான் there is no limitations, டீலிமிட் கொடுத்துருக்காங்க. அப்போது லிமிட்டேஷன்ஸாக சில பண்புகளை மட்டும் தான் தாவரத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே டீலிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தாவரத்தோட முழுவதுமாக இருக்கக்கூடிய பண்புகள் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன பாயிண்ட் எடுத்துகிட்டு போகலான்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் ஆஃப் சயின்சஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு தாவரத்தோட வேரியஸ் டிசிப்ளின்ஸ் ஆஃப் சயின்சஸ் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து innumerable number of டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ to delimit the naturally occurring biotic community of plant species, to establish the evolution of a group of taxa by understanding the evolutionary as well as phylogenetic trends. முக்கியமான விஷயம் இப்போ வந்து நம்ம எவல்யூஷனரி கேரக்டர்ஸை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது வகைப்பாட்டினோட பரிணாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைலோஜெனடிக் கேரக்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைலோஜெனடிக் கேரக்டர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் ஆர்கனிசம் வித் another plants. ஓகே, ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு ஒரு எவல்யூஷனரி கேரக்டர்ஸ், அந்த காலத்தில் இருக்கிற பண்புகளோட தாவரத்துக்கும் இப்போ இருக்கிற பண்புகளோட தாவரத்துக்கும் மர பண்புகளோட தாவரத்துக்கும் இல்லை பரிணாம பண்புகளோட தாவரத்துக்கும் நம்ம ஒப்பிட்டு அதோட பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ that is to understand the evolutionary as well as phylogenetic trends, to involve any type of data gathering based on modern concept. ஓகே, மாடர்ன் கான்செப்ட் இப்போ இருக்கிற நவீன முறையில் இருக்கக்கூடிய தாவரத்தை வந்து பார்த்தோன்னா இப்போ நவீன முறையில் இருக்கக்கூடிய பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி மார்ஃபாலஜி ப்ளஸ் அனாட்டமி. நம்ம வெளிப்புற பண்புகளை எடுத்து வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணக்கூடாது ஒரு தாவரத்தை, இல்லை செல்கள் அனாட்டமி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் ஆர்கன்ஸை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணக்கூடாது. நம்ம எது எடுத்துக்கணும், இப்போ இருக்க நவீன கால முறையில் இருக்கக்கூடிய தாவரங்களோட எல்லா பண்புகளையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. Okay, so not only on morphology and anatomy, we have to gather the details on modern concept கொடுத்துருக்காங்க. Okay, to recognize the various groups separate by systematic categories such as ecotypes, ecospecies, xenospecies and comparium. So these are some of the categories to separate the biosystematic in various groups. So what is ecotypes now? We have to produce a plant with fertile hybrids, capable of producing fertile hybrids. ஒரு வளமான ஒரு தாவரத்தை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈகோடைப்ஸ்னு சொல்லலாம். ஈகோஸ்பீஷியஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா we have to produce hybrid between them. எந்த பிளான்ஸை நம்ம ஹைப்ரிட் பண்ணியிருக்கோமோ அந்த பிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெரைலாக கூட இருக்கலாம், மலட்டுத்தன்மை கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சீனோ ஸ்பீஷியஸ் சொல்லும்போது பார்த்தோன்னா ஒன் ஆர் மோர் ஸ்பீனோ ஸ்பீஷியஸ் தட் ஆர் நாட்
able to intercross. நம்ம ஒரு தாவரத்தையும் இன்னொரு தாவரத்தையும் கிராஸ் பண்ண முடியாத நிலையை தான் நான் சொல்கிறேன்னா சீனோஸ்பீஷியஸ் சொல்கிறோம். பிட்வீன் தேம் கம்ப்ளீட் ஜெனடிக் பேரியர்ஸ், ஒரு தடை ஏற்படுது அப்படின்னா கம்பேரியம் சொல்லலாம். ஓகே, ஸோ கிராஸ் பிட்வீன் த டூ ஸ்பீஷியஸ் விச் இஸ் கம்ப்ளீட்லி ஜெனடிக் பேரியர், ஒரு தடை ஏற்படுதுன்னா என்ன சொல்லலாம், கம்பேரியம். அப்போ ஈக்கோடைப்ஸ்னால் ஒரு ஹைப்ரிட் தாவரத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒரு வளமான தாவரத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதாவது ஈகோ ஸ்பீஷியஸ்னால் அந்த ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ண பிளான்ட் வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெரைலாக கூட இருக்கலாம். அண்ட் தென் சீனோஸ்பீஷியஸ்னால் that is one or more xenospecies that are not able to intercross ன்னு சொல்லியிருக்கேன். And then comparing means what the crosses between the two plants are completely genetic barrier, ஒரு தடை ஏற்படுதுன்னு சொல்கிறோம். ஓகே, so these are the various groups of to separate biosystematic categories. ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Chemo Taxonomy and Biosystematics பார்த்து மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸானமியில் Chemo Taxonomy as well as Biosystematics அதோட எய்ம் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ.